கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். நமஸ்காரம். மாத பலன்கள், அதாவது வைகாசி மாதம் பராபவ வருஷம் 15/5/2026 14/6/2026 வரலும் உண்டான காலகட்டம். நாங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் KS ஐயங்காராவ், ஐயா ஹரிஹர சர்மா 2 பேரும் இப்போ இந்த மாத பலன்களை சொல்ல வந்திருக்கோம். இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் மற்றும் விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம ஐயா ஹரிஹர சர்மா கிட்ட கேட்போம். ஐயா, நல்லா அருமையாக சொன்னீங்க. நிகழும் மங்களகரமான பராபவ வருஷம் வைகாசி இந்த மாதம் தொடங்கிறது அப்படின்றது 15/5/2026 14/6/2026 வரையிலும் இருக்குது இந்த வைகாசி மாதம். வைகாசி அப்படின்னாக்க சூரியன் இருக்கக்கூடிய இடம் அப்படின்றது ரிஷபம், கிட்டத்தட்ட சம உச்சத்தில் இருக்கக்கூடிய காலகட்டங்கள். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கோல்சாரத்தை பார்ப்போம். கோல்சாரத்தில் பொறுத்தளவுக்கு காலபுருஷ தத்துவத்தின்படி மேஷ ராசியில் மாதம் பிறக்கக்கூடிய நாளில் அந்த இடத்தின் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்காரு. அதுக்கு அடுத்தது ரிஷப மாதம் அப்படின்றது சொல்லக்கூடியது வைகாசி மாதம். வைகாசி மாதத்தில் சூரியன் ரிஷபத்திலையும் கூட புதனும் சுக்கிரனும் இருக்காங்க. சுக்கிரனை பொறுத்தளவுக்கு ஒரு 15 நாளில் அவர் மிதுனத்துக்கு மாறிடுறாரு. அப்போ புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் பெறும்பொழுது அந்தந்த கிரகங்கள் அந்தந்த இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறதுக்கு சமானமாக இருக்குது. இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க வரக்கூடிய 26/5/2026 அன்று தனக்காரகனான குரு பெயர்ச்சி அடைகிறார். எங்கேருந்து எங்கே பெயர்ச்சி அடைகிறார் அப்படின்னாக்க மிதுன ராசியிலேருந்து கர்க்கடக ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க கர்க்கடகத்தில் தனக்காரனான புத்திரக்காரனான குரு உச்ச நிலையை அடையக்கூடிய காலகட்டம். அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி 5வது ராசியான சிம்ம ராசியில் கேது பகவானும், அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 11ஆம் இடமான கும்பத்தில் ராகு பகவானும், காலபுருஷ தத்துவத்தின்படி 12வது ராசியான மீன ராசியில் சனி பகவானும் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறாங்க. சனி பகவான் குருவோட வீட்டில் இருக்கிறாரு. இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க இந்த மேஷராசி என்பவர்களுக்கு 7.5 சனி தொடக்கம் அப்படிம்பாங்க. ஆனால் பிரகஸ்பதியான குரு கடகத்தில் உச்சம் பெற்று தன்னுடைய 9ஆம் பார்வையாக தன்னுடைய வீட்டை பார்க்கும் பொழுது இந்த 7.5 சனி பிடித்தவங்களுக்கு சிற்சில நல்ல காரியங்கள் நடக்குமா, சிற்சில நல்ல காரியங்கள் நடக்கும். சரி, இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படின்னு பார்த்தோம்னாக்க கடந்த மாதம் 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் தொடங்கினுச்சு. இந்த அக்னி நட்சத்திரம் முடியக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது 28/5/2026 அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 30/5/2026 எம்பெருமான் முருகனுக்கு உண்டான வைகாசி விசாகம். இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 31/5/2026 வைகாசி பௌர்ணமி. அதே போல் காஞ்சி மகானுடைய ஜெயந்தி விழாவும் அன்னைக்கு தான் நடக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 16/5/2026 அன்னைக்கு வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினம். சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நாள் அமாவாசை தினம். நம்ம கடந்த காலகட்டங்களில் சூரியனும் சந்திரனும் இருக்க போது அக்ஷய திருதியை பார்த்தோம். சூரியனும் சந்திரனும் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கும் பொழுது இப்போ சூரியனும் சந்திரனும் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் வைகாசி அமாவாசை. இதை தவிர வாஸ்து நாள். இந்த வாஸ்து நாள் அப்படின்றது 12 மாதத்துக்கு சற்றேறக்குரிய 8 நாளைக்கு தான் வாஸ்து நாள் வரும். அப்படியேற்பட்ட வாஸ்து நாள் வரக்கூடியது அப்படின்றது 9/6/2026. இந்த வாஸ்து புருஷன் நித்திரை கண்மழித்தல் இந்த காலகட்டங்களில் நம்ம வீடு கட்டுறதை தொடங்கினோம் அப்படின்னு சொன்னாக்க வீட்டு இந்த நேரத்தில் இந்த பரமபவித்திரமான நேரத்தில் வாஸ்து பூஜை போட்டுட்டு வீட்டு கட்ட தொடங்கினோம் அப்படின்னாக்க கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும், கேட்ட இடத்துல பொருள் கிடைக்கும், ஆரம்பித்த வேலை உடனடியாக முடியும். அப்போ இந்த பரமபவித்திரமான நேரம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு இந்த 4/6/2026 அன்னைக்கு காலையில் 9:05 10:35
இந்த வாஸ்து பூஜையை போட்டோம்னாக்கா கண்டிப்பாக கிரகம் நல்லபடியாக வீடு நல்லபடியாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இப்போ பிளானட் பொசிஷனை பார்த்தோம். இப்போ இதில் இந்த வைகாசி விசாகம் அக்னிதோஷ நிவர்த்தி ஆகுது. இதுக்கு அடுத்தது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் இருக்குன்றத பார்ப்போமா? மிதுன ராசி நேயர்களே, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி புதன். இப்போ இந்த பராபவ வருஷம் வைகாசி மாதம் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் இருக்குது? பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை சொல்லக்கூடியது தான். ராசிநாதனே 12ஆம் இடத்துல இருக்கார். என்ன சார் இது 12ஆம் இடத்துல மறைஞ்சு போயிருக்காரு, அப்புறம் எப்படி சார் இருக்கும்? கவலைப்பட தேவையில்லை. ராசியில் சுக்கிரனும் ராசிநாதன் 12ஆம் இடத்துலையும் பரிவர்த்தனை யோகம் பெற்று ஆட்சிக்கு சமமான நிகரான ஒரு பெரிய ஏற்றத்தோடு வந்திருக்கக்கூடிய காலகட்டம். இந்த மாதத்தில் பார்த்தாலேனால் உங்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே பார்த்தேன்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம், வியாபாரத்தில் பெரிய ஏற்றம், அதுவும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் எடுத்த காரியங்கள் எடுத்த லாபங்கள்லாம் சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசியிலேயே தனக்காரகன்னு சொல்லக்கூடிய குரு உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால திருமண பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 9ஆம் இடத்துல ராகு பகவான் குருவினுடைய பார்வையில் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக தந்தையினுடைய சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். சப்தம பார்வை புதன் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். எப்போ 26/5/2026 அன்னைக்கு புதனும் உங்களுடைய ராசிக்கு வராங்க. புதன் உங்களுடைய ராசிக்கு வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். எடுத்த காரியங்கள் நிறைவேறும். படிக்கக்கூடிய மாணவ மாணவியர் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அதோடு பார்த்தோம்னா சுக்கிரனும் குருவும் பார்த்தோம்னா 26/5 அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போகிறார். உச்சம் பெற்ற குரு, சப்தமஸ்தானாதிபதி உச்சம் பெற்று போகிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் அதீதமான லாபம், அதீதமான பண வருமானம் வரக்கூடிய வாய்ப்பும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறதுனால குடும்பத்திற்காக நல்ல செலவுகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. அதோடு பார்த்தோம்னா குழந்தைகளுக்குன்னு அதிகமாக செலவு பண்ணக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. சரி, இந்த மாதத்தில் செவ்வாயினுடைய ஏற்றமான விஷயமும் சூரியன் எந்த அளவுக்கு ஏற்றமாக இருக்க போகிறார். ஏன்னா செவ்வாய் 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்துலேயே இருக்கார். அவர் 6-11க்கு உண்டானவர். அதோட சூரியன் பார்த்தோம்னா முயற்சி ஸ்தானாதிபதி 12ஆம் இடத்துல மறைகிறார். இது ரெண்டும் என்னென்ன ஏற்றங்களை கொடுக்கும், மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னு ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அற்புதமாக அருமையாக சொன்னீங்க. மிதுனம், அதில் ஜென்மத்தில் குரு இருக்கார். நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஜென்ம குரு வனத்திலே அப்படின்னு ஆரம்ப காலகட்டங்களில் சொல்லுவாங்க. இந்த மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்கள், அவங்க தனியார் நிறுவனமாக இருக்கட்டும் இல்லை அது அரசு நிறுவனமாக இருக்கட்டும், தன்னுடைய சொந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னாக்க இந்த காலகட்டங்களில் டிரான்ஸ்ஃபர், இடமாற்றம், ஜென்மகுரு வனத்திலே அப்படின்னா அந்த காலகட்டங்களில் இப்போ பொறுத்தளவுக்கு எதிர்பார்த்த இடத்துல பதவி உயர்வுடன் பண வரவுடன் ப்ரமோஷனோட டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிதுன ராசிக்காரங்களுக்கு உண்டு. அதுக்கு அடுத்தது 26/5/2026 பிரகஸ்பதியான குரு 2ஆம் இடத்துல உச்சம் பெறாரு. மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்கள் நீண்ட நாட்களாக நானும் திருமணத்துக்கு பார்த்துட்ருக்கேன் சாமி, என்னுடைய பையனுக்கு பொண்ணுக்கு பார்த்துட்ருக்கேன், எதனால் தடங்கள் ஆகுதுன்னே தெரியாமல் இருந்துகிட்டு இருந்தவங்களுக்கு திருமண தடைகளும் தாமதங்களும் விலகக்கூடிய காலகட்டம். இது அற்புதமான வைகாசி மாதம். இந்த வைகாசி மாதத்தில் மிதுன ராசி அன்பர்களுக்கு திருமணம் தடை தாமதம் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, அடுத்தது லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதியான செவ்வாயே ஆட்சி பெற்ற செவ்வாயாக, ஆண் செவ்வாயாக இருக்கிறார். இந்த மிதுன ராசியை சேர்ந்தவர்கள் பூர்வ புண்ணிய சொத்துக்களையோ அல்லது இருக்கிற வீடையோ விற்று புதிய வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வீட்டை ரெனோவேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதற்கு உண்டான பொருளாதாரத்தை அள்ளி கொடுக்க தனக்காரனான குரு தனஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கிறாரு. கிள்ளி கொடுத்துக்கிட்டு இருந்தவர் அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள். புதிய வண்டி, வாகனம், வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த வைகாசி மாதம் மிதுன ராசி என்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரி, இதை தவிர பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க
10ஆம் இடத்தில் ஒரு பாவ கிரகமாவது இருக்கணும் அப்படின்றது ஜோதிஷ சாஸ்திரம். அப்போ 10ஆம் இடத்துல ஏற்கனவே சனி பகவான் இருக்கார், ஜீவனஸ்தானத்தில் ஜீவனக்காரனான சனி பகவான் இருக்கார். அவரை 2ஆம் இடத்தில் இருக்கின்ற உச்சம் பெற்ற குரு பார்வைப்படுது. இந்த குரு சண்டால யோகம் வரதுனால இந்த அட்வொகேட்டாக இருக்கக்கூடியவங்களுக்கு நீதிபதி பதவிக்கு முயற்சி பண்ணக்கூடிய மிதுன ராசி என்பவர்களுக்கு நீதிபதி பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர நாட்டில் லா அண்ட் ஆர்டர் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக செயல்படக்கூடிய மாதம் அப்படின்றது இந்த அதி அற்புதமான வைகாசி மாதம். ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த வைகாசி மாதம் அதி அற்புதமான மாதம்னு சொல்லலாம். சரி, இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க சந்திராஷ்டம தினங்கள். இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு என்னென்னைக்கு சந்திராஷ்டம தினங்கள் வருதுன்னு பார்ப்போமா? மிதுனராசி என்பவர்களுக்கு 4/6/2026, 5/6/2026 மற்றும் 6/6/2026 இந்த 3 நாளும் சந்திராஷ்டம தினங்கள். சந்திராஷ்டம தினங்கள்னால் என்ன அப்படின்னாக்க உங்களுடைய ஜென்ம சந்திரனுக்கு கோல்சார சந்திரன் 8ஆம் இடத்துல மதிக்காரகனுடைய ஒளி குறையக்கூடிய காலகட்டங்கள். அப்போ புத்தி பேதலிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த 3 நாளும் இந்த மிதுனராசியை சேர்ந்த அன்பர்கள் புதிய முயற்சிகள், வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணங்களை தவிர்ப்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும். சந்திராஷ்டம தினங்களில் செய்யக்கூடிய செயல்கள் நல்லா இருக்குமா அப்படின்னா குழப்பத்தில் முடியும். அப்போ இந்த 3 நாளும் தவிர்க்கிறது சிறந்தது. சரி சாமி, ஒரு சில பேருக்கு இந்த மிதுனராசியை சேர்ந்தவங்களுக்கு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் சரியில்லை அப்படின்னா கிடைக்கக்கூடிய பலன் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இவங்க எந்த இடத்துக்கு போயிட்டு எந்த தெய்வத்தை வணங்கினா சரியாக இருக்கும் அப்படின்னாக்க திருப்பதியில் உள்ள எம்பெருமான் வேங்கடமுடையான போய் தரிசிக்கணும். அது எப்படி தரிசிக்கணும் அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு தாயார் பத்மாவதி தாயார், 2வது கீழே திருப்பதியில் உள்ள பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் உள்ள கோவிந்தராஜ பெருமாள், 3வது மலையேறி வராக சுவாமி, 4வது எம்பெருமான் வேங்கடமுடையான தரிசிச்சுட்டு வந்தால் வரக்கூடிய பலன்கள் அத்தனையும் கிடைக்கும். கிடைக்கக்கூடிய தட்டி போகக்கூடிய பலன்கள் அத்தனையும் ஒரு தசாநாதனாலே, புத்திநாதனாலே, அந்தரநாதனாலே, சூட்சுமநாதனால கிடைக்கக்கூடிய பலன்கள் அத்தனையும் எம்பெருமான் வேங்கடமுடையான தரிசிச்சுட்டு வரும்போது தடைகள் அத்தனையும் தகர்த்தெறியப்பட்டு வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரி, மொத்தத்தில் இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு 15/5/2026 14/6/2026 வரையிலும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளோட அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. மிதுனத்தை பொறுத்தவரை நல்ல ஒரு ஏற்றமான காலம். இவ்வளோ நாளாக ரொம்ப ப்ரெஷரைஸ்டாக இருந்திருப்பாங்க. இப்போ மிதுன ராசியை பொறுத்தவரையிலும் ஏற்றங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலம். உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் 26/5 அன்னைக்கு மாற்றம் பெறுறார். மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் நிலவக்கூடிய காலகட்டம். குடும்பத்தில் நல்ல செலவுகள், வருமானம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. குடும்ப செலவுகள் நல்ல ஒரு செலவுகள், சுப செலவுகள் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம். ரியல் எஸ்டேட்டில் லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாற்றம். அது தவிர மாற்றங்கள் பார்த்தலையானால் உங்களுடைய ஆஃபீஸில், அதாவது செய்யக்கூடிய பணியில் உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்து மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. செய்யக்கூடிய தொழிலில் அதீத லாபங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இளைய சகோதரர்களோடு சிறு சிறு மனக்கசப்புகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். பார்ட்னர்ஷிப் தொழிலில் பார்த்தீங்கன்னா நிச்சயமான வெற்றி இருக்கக்கூடிய வாய்ப்பும், பார்ட்னர்ஷிப் தொழில் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கும், கவலைப்பட தேவையில்லை. அதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது தூக்கத்தில் சற்று பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறது, தனித்து இருக்கிறதுனால நிச்சயமான பிரச்சனைகள் 26/5 மேலே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தையின் சொத்துக்கள் நிச்சயமாக வரும். 26/5 மேலே சிறு சிறு தொல்லைகள் தந்தைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் அபரிமிதமான யோகம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது வைகாசி மாதம் பராபவ வருஷம். இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு
90% பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த காலகட்டத்தில் உருவாகும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.